அந்த காலத்துல அந்த தானிய கிடங்குல இவளை இறங்க சொன்னாங்க. எம்மா மகளே, ஏன் அரியநாச்சியா, ஒரு தங்க கிண்ணம் வீட்டுல இருந்தது, உள்ள விழுந்துருச்சு, அத போய் நீ எடுத்துட்டு வாமா அப்படின்னு ஏணிய வச்சு இவளை இறங்க சொன்னாங்க. இந்த அரியநாச்சியா கீழே இறங்கினா பத்தியா, இறங்கி குனிஞ்சு தேடிக்கிட்டு நிக்கா, ஏணிய தூக்கிட்டாங்க. அப்படி ஏணியை எடுத்த உடனே, எப்பா ஏணிய ஏன் எடுக்கிய, நான் உள்ளெல்லாம் நிக்கமனா. பெத்த மனசு ஏதாவது பேசுனாங்களா? மறவர்களுக்கும் மானம் மட்டுமே முக்கியம் என்று சொல்வார்கள். ஆமா, வழி தவறிடுச்சுன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் கொள்ளுதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவளை உள்ள இறக்கின உடனே இந்த கம்மம்புல் இருக்கோரு, கம்மம்புல்லை மூடையை கொண்டு வந்து உள்ள தட்டுத. ஏன்னா கம்மம்புல்லுனா மேலே ஏற முடியாது, வழுவிக்கிட்டு போகும். அப்படி கம்மம்புல்ல போட்டு மூடின உடனே இவ அழுது புலம்பினா, என் தகப்பா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் தப்பா நடக்கல, தவறி நடக்கல, யாருக்கோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி என்ன இன்னைக்கு கொள்ளுதியல என்று அழுது புலம்பினா. அழுது புலம்பி சாபங்களை கொடுத்தா. அப்படி இருக்க 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு பெண் வாய்க்காது, அப்படியே பெண் பிறந்தாலும் என் போல் அழகோடு இருக்காது என்று சொல்ல, அவ வாக்குனால 7 தலைமுறை வரைக்கும் தேவமார் வீட்டுல பொட்ட பிள்ளைகளே அதிகம் இல்லாம இருந்துதான். இப்பமும் பாருங்க, சில வீடுகள்ல 2-3 ஆம்பளை பையன் இருக்கும், பொட்ட பிள்ளை ஒண்ணுதான் இருக்கும். அரியநாச்சியா அவ கொடுத்த சாபம் தான். அப்படி இருக்க அவளை உயிரோட கிடங்குக்குள்ள இறக்கி கம்மம்புள்ள போட்டு மூடி, பலகையை போட்டு மூடிட்டு, அந்த 6 பங்கு நாட்டு மறவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள விளக்கை ஏத்தி வச்சுட்டு, ஏமனா ராத்திரி நேரத்துல நவாப் வந்தா வீட்டுல ஆள் இருக்குன்னு தெரியணும் என்று பரிவாரங்களோடு கிளம்பும் போது எங்க வருகிறார்கள் தெரியுமா? ஆப்ப நாடு தானை கடந்து, ஆப்ப நாடு தானை கடந்து மாறாரே மறவரெல்லாம் ஆப்ப நாட்டு எல்கைக்குத்தான் அவசரமா வாரார்களே. ஆப்ப நாட்டை கடந்து ஆப்ப நாட்டு எல்க வரைக்கும் வந்துட்டாங்க. ராத்திரியோட ராத்தியா அங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போதுதான் நினைக்காங்க, ஏதாவது பொருளை விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க சிந்தனைக்கு எட்டுது.